சென்னை ஜெம் மருத்துவமனை சார்பாக இன்று கணைய நோய்களிலிருந்து வென்றவர்களின் ஒரு வாரியர் மீட் இன்று ஏற்பாடு செஞ்சுருந்தோம். பொதுவாக நவம்பர் மாதம் முழுவதுமே பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு உலகம் பூராவும் அனுசரிச்சுட்டு வரோம். ஜெம் மருத்துவமனையிலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவம்பர் மாதம் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமை அனுசரிச்சுட்டு வரோம். இந்த வருடம் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் மட்டுமல்ல, பேங்க்ரியாட்டிக் நோய்கள் மற்ற நோய்களும் கேன்சரில் ஆரம்பித்து கணைய கற்கள் மற்றும் பேங்க்ரியாஸ் இன்ஃபெக்ஷன், அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்ரியாட்டிக் இன்ஃபெக்ஷனையும் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், அதுக்கான தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்னு வலியுறுத்தி பல்வேறு திட்டங்களை சென்னை ஜெம் மருத்துவமனையில் இன்று அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு விழா இன்று நடைபெற்றது. இதில் 2 முக்கிய அம்சமாக ஒன்று பேன் கெயின் என சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலியமாக கணையம்னா என்ன, ஏன்னா கணையத்தை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே நிறைய காணப்படலாம். ஒரு இருதயத்துக்கோ கல்லீரலுக்கோ மற்ற உறுப்போ இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்புக்கு இல்லை. கணையம் இருக்குன்னாவே பொதுமக்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் நோயின் தாக்கம் அதிகரிச்சுட்டு வருது. அதனுடைய கான்சிக்வன்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால ஜெம் மருத்துவமனை இந்த ஒரு நிகழ்வை பயன்படுத்தி அனைத்து கணைய நோய்களுக்கும் எப்படி தடுக்கும் முறைகள், ஆரம்பகால அறிகுறிகள் வந்தால் யாரை அணுகுவது, அதற்கான சிறந்த சிகிச்சை என்ன அப்படின்னு பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ், அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் பத்திரிகை மூலியமாகவும் ஊடக நண்பர்கள் மூலியமாகவும் இந்த பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லும் விழா நிறைய கேம்ப்ஸ் இது மூலியமாக கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். வரும் ஆண்டு முழுவதும் இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தலான் இருக்கிறோம். அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. அதன் பேர் தான் பேன் கெயின். 2வது திட்டம் பேங்க்ரியாட்டிக் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டம். நிறைய ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ட்ரோக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை போலவே கணையத்தில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக அட்டென்ட் பண்ணி அதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வலியுறுத்தி ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் நோயாளிகள் அந்த கணையத்தில் அக்யூட் பேங்க்ரைடைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இமீடியட்டாக அந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆரம்பகால சிகிச்சைகள் தான் அவரை காப்பாற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வலியுறுத்தி தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர்கள், ரேடியாலஜிஸ்ட், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், எண்டோஸ்கோபிஸ்ட் மற்றும் சர்ஜன்ஸ் என்ன சேர்ந்து இருக்கக்கூடிய மருத்துவ குழு அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸாக ஒரு நியமித்து அவர்களுக்கு நோயாளிகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது இமீடியட்டாக ஆரம்பித்து மற்ற அதன் பாதிப்பிலிருந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு புது பிரிவையே ஜெம் மருத்துவமனையில் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்தியாவிலேயே கணைய நோய்களுக்கென ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான மருத்துவ குழுவை முதலில் நம் ஜெம் மருத்துவமனையில் தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். நிறைய ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹார்ட்டுக்காக இருக்கட்டும், அதில் கிட்னிக்காக இருக்கட்டும், லங்ஸுக்காக இருக்கட்டும். ஆனால் கணையத்துக்குனே ஒரு ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் முதலில் இந்தியாவிலேயே நம்ம ஜெம் மருத்துவமனையில் தான் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த திட்டத்தின் துவக்க விழாவும் இன்று நடைபெற்றது. 3வது, கடந்த ஓராண்டுகளாக இந்த கணைய நோய்கள், அது கணைய புற்றுநோயாக இருக்கலாம், கணைய அலர்ச்சியாக இருக்கலாம், கணைய கற்களாக இருக்கலாம், கணைய நோய்கள் அனைத்து விதமான நோய்களிலிருந்து போராடி வென்றவர்களின் ஒரு வெற்றி மாநாடாகவும் இன்று நடைபெற்றது. ஸோ இந்த 3 நிகழ்வுகளுக்கும் நமக்கு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டது எல்லாமே அந்த பயனாளிகள் தான். மருத்துவர்கள் அல்ல, சீஃப் கெஸ்ட் யாரும் இல்லை, அவர்கள் தான் இந்த திட்டத்தை துவக்கி வைச்சதே அந்த பயனாளிகள் சொல்லக்கூடிய கணைய நோய்களிலிருந்து விடுபட்ட பயனாளிகள் தான் இந்த 3 திட்டத்தையுமே துவக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துல இந்த திட்டத்தின் மூலியமாக பல லட்சம் பேரை நம்ம இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு கணையம்னா என்ன, அதை பண்ணக்கூடிய வேலை என்ன, அதனுடைய நோய்கள் எதெல்லாம் வருதோ அதை தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்ற ஒரு உன்னத திட்டத்தை ஒரு வருடம் முழுவதும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா பூராவும் இந்த திட்டத்தை கொண்டு ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, கேம்ப் மூலியமாக இதை செய்யலான் இருக்கோம், சோஷியல் மீடியா மூலமாக செய்யலான் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வெப்சைட்டில் இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த ஒரு QR கோடு பேஸ்ட் ஒரு
திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த கியூஆர் பேஸ்டு சிஸ்டத்தில் என்னென்னா, யார் வேணாலும் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணால் இமீடியட்டாக இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். அது வந்து இரவு பகல் எந்த டைம்னு இது இல்லை, ஒரு நேர காலம் இல்லை. எந்த டைமில் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த ஸ்கேன் பண்ண போது நேராக அது வந்து அந்த பேஜுக்கு போயிடும். அந்த பேஜிலிருந்து எங்களுக்கு இமீடியட்டாக ஃபோன் கூட சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட் கிடைக்கல அல்லது வந்து எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் கியூஆர் கோடில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இட்ஸ் ஆல் ஆர்டிஃபிஷியலி எனேபிள்டு இன்டகிரேட்டட் சிஸ்டம். அந்த சிஸ்டம் மூலியமாக எத்தனை மணிக்கு கூப்பிடுறாங்க, அவர்களுக்கு என்னென்ன மாதிரி தொந்தரவு, எவ்வளோ அவசரமாக அந்த சிகிச்சை மேற்கொள்ளணும், அவர்கள் வீட்டில் இருந்தாலோ மருத்துவமனையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே கைட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து மருத்துவமனை வர வரைக்கும் அல்லது வந்து அவர்களுக்கு என்ன சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணுற வரைக்கும் ஒரு திட்டத்தையும் எடுத்துகிட்டு வர. இதுவும் அந்த பேன் கெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலியமாக கியூஆர் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டை இமீடியட் ஆரம்பிக்கக்கூடிய திட்டமும் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டது. பேங்க்ரியாட்டிக் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணலாம். பட் ஆனால் அது கிட்னி மற்றும் ஈரல் சம்பந்தமான அந்த நோய்களுக்காக அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியாக அதிக அளவில் பண்ண முடியறதில்ல. இன்னும் கொஞ்சம் அதுக்கு சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. உலகம் பூராவும் ஒரு சொற்ப அளவில் தான் அந்த கணைய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிகிட்ருக்குறோம். அது இன்னும் அந்த லிவர் மற்றும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி ரொம்ப பிரபலம் அடையலை. அதற்கு சில சிக்கல் இருக்குது. ஸோ அது வந்து டெவலப் ஆகும் ஃப்யூச்சரில். பேங்க்ரியாட்டிக் டிரான்ஸ்பிளான்ட் அல்லது இன்னொன்று ஐலட் செல் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ நிறைய டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கணையத்தில் ஐலட் செல்ஸ் குறைஞ்சி, அந்த கணைய சுரப்பிகள் குறைஞ்சி, இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்ஸ் குறைஞ்சி வரக்கூடிய டைப் 1 டயபெட்டிஸ்க்கு ஐலட் செல் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லக்கூடிய ஒரு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சருக்கு இருக்குது. இந்த வரும் காலத்தில் கணைய மாற்று அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், ஐலட் செல் டிரான்ஸ்பிளான்ட் என சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக அமையும். பட் சமீபத்தில் இப்போது அதோடைய எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே குறைந்த சென்டரில் தான் உலகம் பூராவும் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இப்போதைக்கு இருக்குது. சார், இப்போ கணைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. எந்த ஏஜில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, எது வரைக்கும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம்? குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கணைய நோய்கள் எல்லாத்தையும் பாதிக்கப்படும். சென்ற வாரம் ஒரு 22 வயது நபருக்கு பண்ணோம். அவர் குழந்தையிலிருந்தே கணைய நோயால் பாதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள், 5 வயது குழந்தையாக இருக்கும்போதே அவர் கணையம் சுருக்கம், கணைய கற்கள் ஏற்பட்டு படிப்படியாக மருத்துவ சிகிச்சை இருந்துட்டு இருக்கிறாரு. 22வது வயசில் நம்ம பார்க்கும்போது அவருக்கு கல் ரொம்ப பெருசானது தெரிஞ்சு அவருக்கு லேப்ரோஸ்கோப் மூலியமாக சிகிச்சை பண்ணுறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, வயது வித்தியாசம் பாராமல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த விதத்துலையாக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் கணைய நோய்கள், கணைய கற்கள், கணைய புற்றுநோய் இந்த மாதிரி ஏற்படும். பட் ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒரு 30 வயசுலேருந்து 60 வயது வரைக்கும் இந்த கணைய நோய்களை அதிக அளவில் பார்க்கணும். ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், சுகர் வரும், அப்புறம் வந்து கணையத்தில் கட்டிகள், நீர்க்கட்டிகள், கற்கள்லாம் தோன்றும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. சாப்பாடில் ஆரம்பித்து மதுப்பழக்கம், எல்லாத்துக்கும் மதுப்பழக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் கணைய நோய்கள் வராது. அதே போல் கணைய நோய்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் மதுப்பழக்கம், புகையிலை பழக்கம் அப்படின்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கும் சில பேருக்கு இது தொற்றும். ஸோ அதனால் நம்ம வந்து யாராக இருந்தாலும் இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கணையம் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள், அது மஞ்சள் காமாலையாக இருக்கலாம், வயிற்று பொறுமலாக இருக்கலாம், பின் வயிற்றில் ஏற்படக்கூடிய வலியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது கணைய நோய்களாக இருக்குமோ அப்படின்னு மருத்துவரை அணுகி அவங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதான் இது வந்து கணைய நோயை பற்றி தெரிஞ்சுக்கங்க, ஆரம்பகால அறிகுறிகளை அறிந்து கொள்ளுங்கள், தகுந்த சிகிச்சை பெறுங்கள் அப்படின்னு நம்ம வந்து வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த பேன் கெயின் அப்படின்ற இந்த ஒரு சமுதாயத்தை தேர்ந்த இந்த திட்டத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இல்லை, யாருக்கு வேணாலும் அது வரும். இப்போ நீங்கள் அந்த ஸ்கேன், அந்த கியூஆர் இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணால் பதிவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுதான் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம். யார் வேணாலும் இது இலவசமாகவே இந்த சேவையை பண்ணிகிட்ருக்குறோம். யூஸ்வலாக ரெஜிஸ்டர் பண்ணி பணம் கட்டி அதுக்கப்புறம் நம்ம டாக்டரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் போய் அவங்க அமெரிக்காவில் கூட இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், ஐரோப்பிய நாடு இருக்கலாம், ஆர் பக்கத்தில் தெருவில் கூட இருக்கலாம். கியூஆர் பேஸ்டு ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு பேஜுக்கு போகும். அவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்ச உடனே எங்களுக்கு வரும். அதனுடைய ஒரு அவசர நிலையை தெரிஞ்சு நாங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய
ஒரு திட்டம் தான் இந்த கியூஆர் பேஸ்ட் பேங்க்ரியாட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். கியூஆரில் ஒரு 4-5 முக்கியமான கேள்விகள் அதில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவர்களுக்கு கணைய புற்றுநோயா, கணைய கற்களா, கணைய அலர்ச்சியா அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு நாங்கள் அவர்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இந்த அனைத்து சேவைகளும் 24/7 ஜெம் மருத்துவமனையில் ஃப்ரீயாக வருடம் முழுவதும் பண்ணலான் இருக்கோம். அது இந்த கியூஆர் பேஸ்டு கோட் எங்களுடைய வெப்சைட், எங்களுடைய இன்டர்நெட் வெப்சைட்டில் இருக்கும், எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்கும். இதை இன்னும் பிரபலம் அடைய செய்யலாம் அப்படின்ட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் பேங்க்ரியாட்டிக் டிசீஸ்னு போட்டால் அந்த கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் எங்களுக்கு அந்த தகவல் தெரியும். அதை வச்சு நாங்கள் அந்த நோயாளிகளை நாங்கள் இது பண்ணலாம், கைட் பண்ணலாம். அவங்களை கணைய நோய்களுக்கு சாதாரணமாக புறநோயாளிகள் சொல்லி ஓபி பேஷண்ட்டை பார்த்து சிம்பிளாக முடிக்கக்கூடிய மைல்டு அக்யூட், டாக்டர் ஸ்ரீவத்சன் சொன்னார், மைல்டு அக்யூட் பேங்க்ரைட்டிஸில் ஆரம்பித்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழலில் கொண்டு போய் விடக்கூடிய நோய்கள் வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போது நீங்கள் சொல்கிற நிறையா ரெஃபரல் பேஷண்ட்ஸ் வருது. அதுக்கு காரணம் ஜெம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ். இப்போ நான் மட்டும் பண்ண முடியாது, நான் சர்ஜனாக இருக்கிறேன், நான் மட்டும் பண்ண முடியாது. மேடம் எங்களுக்கு ஒரு மருத்துவ குழுவின் கம்ப்ளீட் அந்த டீம் போர்டோடைய இன்புட்ஸ் தேவை. ஸோ அதனால் எங்களுக்கு மெடிக்கல் டீம் இருக்கணும். அது மல்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும். ஒரு சர்ஜன், ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட், எண்டோஸ்கோபிஸ்ட், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட் இருக்கணும். அதற்கு தகுந்த உபகரணங்கள் இருக்கணும். எக்யூப்மெண்ட்ஸும் தேவை எங்களுக்கு. இப்போ நான் லேப்ரோஸ்கோப் பண்ணேன், லேப்ரோஸ்கோப்பில் அதிநவீன இது எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ரோபோட்டிக் சர்ஜரிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அதே மாதிரி அவருக்கு ஸ்கேனில் எப்படி எந்த இடத்துல அந்த நீர் இருக்குது, அதை எப்படியெல்லாம் உறிஞ்சலாம் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வேணும். கடைசியாக அதற்கான கட்டமைப்பும் வேணும். சரி, இந்த 3ம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த கணைய நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட் எந்தவித டிலே இல்லாமல் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எந்தவித நம்ம பீட்டிங் அரௌண்ட் புஷ் நேராக இவர் எண்டோஸ்கோபிக் சிகிச்சைக்கு சரியாகவார், இவர் அறுவை சிகிச்சைக்கு சரியாவார்னு சொல்லிட்டு நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா வசதியும் இருக்குன்றதுனால நிறையா இந்திய அளவில் பேங்க்ரியாட்டிக் டிசீஸ்க்கு ஜெம் மருத்துவமனை ஒரு ரெஃபரல் சென்டராக விளங்கிட்டு. கவர்மெண்ட் இன்சூரன்ஸில் இது கவர் ஆகிருக்கும். இது எல்லாமே, அதாவது சில இது கவர் ஆகாதது. பட் 75% கணைய நோய்களுக்கான சிகிச்சைகள் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டமாகட்டும், இது நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்கீம்லேருந்து எல்லா இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயும் இது கவர் ஆகிருக்கு. சில டிசீஸ் கவர் ஆகலை, அதை வலியுறுத்தவும் செஞ்சிட்ருக்கோம். எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தவும் செஞ்சுட்ருக்கோம். இப்போது ரோபோட்டிக் சர்ஜரிக்கு இந்த இன்சூரன்ஸில் ரொம்ப கொடுக்கறதில்ல. நம்ம பண்ணுறோம், பட் அதோடைய காஸ்ட்டை ஒன்று ஹாஸ்பிட்டல் அப்சர்வ் பண்ணணும் அல்லது பேஷண்ட் அப்சர்வ் பண்ணுற மாதிரியான சூழல் இருக்குது. இதை வலியுறுத்தி இன்சூரன்ஸுக்கும் சொல்லியிருக்கிறோம். ரோபோட்டிக் சர்ஜரி, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோடைய பலன்கள், நோயாளிகள் சீக்கிரம் குணமடைகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். சில இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் இது இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் இந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணுறதுக்கு. அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இருதயத்தை பற்றிய விழிப்புணர்வு, சிறுநீரகம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனா கணையம்னு ஒரு உறுப்பு இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அதை பத்தி தான் ஒரு சின்ன பிரசன்டேஷன் பேச போறேன். ஸோ கணையங்கிற உறுப்பு உடலின் பின்பகுதியில இருக்கு. இட் இஸ் தி ஒன்லி ஆர்கன் தட் கேன் கண்ட்ரோல் போத் யோர் சுகர் கண்ட்ரோல் by secreting hormones like insulin and glucagon, and also help in digestion of fats and other substances as you eat. So கணைய வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது காமனா சொல்ற வார்த்தை கணைய வீக்கம், பட் ஆக்சுவலா கரெக்டா சொல்ல போனா கணைய அழற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கணைய அழற்சி அப்படின்னா என்ன? It is an inflammation of the pancreas which causes severe abdominal pain. So நீங்க கேட்கலாம், யாருக்கு சார் இது வரும், எப்படி சார் இது வரும், யாருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, யாருக்கு இந்த கணைய அழற்சி வரதுக்கான வாய்ப்புகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் காமன் ரீசன் ஜென்ஸுக்கு ஆல்கஹால் தான்.
ஸோ குடிப்பழக்கம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் அக்யூட் pancreatitis ஈவன் now. இதே லேடிஸ்க்கு பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் இந்த பித்த பையிலையோ பித்த நாளத்திலயோ இருக்கக்கூடிய கற்கள் வந்து பித்த குழாய் வழியா கணையத்துல போய் அடைப்பு ஏற்பட்டு அதனால அவங்களுக்கு வந்து இந்த அக்யூட் pancreatitis வரும். வேற சில காரணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சில காரணங்கள் இருக்கு. அதாவது நம்ம லைபிட் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்க்குறோம். அதுல ட்ரைகிளிசரைட் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஸோ அது அதிகமா இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி கணைய வீக்கம் வரலாம். அதே மாதிரி வந்து கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி வரலாம். சில மருந்துகள்னால இந்த மாதிரி வரலாம். அடிபடும் போது அது நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க, ஹேண்டில் பார் இன்ஜுரின்னு சொல்லுவோம். அந்த சைக்கிள் அடிபட்டு இல்ல பிளட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். அதனால கணைய பாதிப்பு வந்து சில பேருக்கு இந்த கணைய வீக்கம் வரலாம். இது வந்து லெஸ் காமன் காசஸ். பட் மோஸ்ட் காமன் பார்த்தோம்னா ஒன்னு வந்து ட்ரிங்க்ஸ், செகண்ட் வந்து பித்த பையிலையோ பித்த நாளத்திலோ இருக்கக்கூடிய கற்கள். இது எதனால வருது? சரி, யாருக்கு வரும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எதனால இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா இருக்கக்கூடிய கணையத்தை சுரக்கக்கூடிய இந்த சுரபி ஜூஸ், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து நார்மலா வந்து ஒரு ஆல்கலைன் பிஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து நார்மலா இன்டெஸ்டைன்ல நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது இறைப்பையில வரக்கூடிய இந்த சாப்பாடு வந்து செரிமானம் ஆகும் போது இந்த ஜூஸ் செக்ரீட் ஆகும், இன்டெஸ்டைன்ல போய் மிக்ஸ் ஆகும், அது நார்மலா வெளியேறும். பட் இந்த pancreatitis வரும்போது இதே ஜூஸ் வந்து pancreatic ductல இருந்து வெளியே லீக் ஆகும். So what happens? There is something called as enzyme activation. So இந்த நார்மலா இருக்கக்கூடிய pancreatic juice இன்டெஸ்டைனுக்கு போகாம வெளியில லீக் ஆகும்போது இந்த என்சைம் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகி pancreasஐ அது டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த pancreasஐ சுரக்கக்கூடிய ஜூஸ் வந்து pancreasஐ டைஜஸ்ட் பண்ணி pancreas வந்து வெந்து போயிடும். ஸோ இதான் காரணம். அந்த கணைய அழற்சி வந்து நெக்ரோடைசிங் pancreatitis வருதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு வருங்கிறது பார்த்தோம். ரெண்டாவது வந்து எதனால வருது அப்படிங்கறது பார்த்தோம். வந்தா என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிக அதிகமான வயிறு வலி, அது மேற்பகுதியான வயிறு வலி, பின்முதுகு வலி அப்படின்னு சொல்லுவோம். மிக அதிகமான வயிறு வலி. இது நார்மலா நான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மிஸ்டேக் பண்றேன், சார் ஜெலிசின் சாப்பிட்டேன், ஒரு மாத்திரை போட்டேன், ஜீரக தண்ணி குடிச்சேன், அதனால வலி இது சரியாகாது. ஸோ இது மிக அதிகமான வயிறு வலி பின் முதுகுக்கு பரவும். சில பேருக்கு எந்த அளவுக்கு வயிறு வலி இருக்கும்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டா உட்கார முடியாது, இப்படி க்ரௌச் பண்ணிட்டு இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃப்ரண்ட்ல ஒரு தலகாணி பிடிச்சி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வயிறு வலி இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், அவங்க நாடி துடிப்பு அதிகமா இருக்கும், அண்ட் வந்து சில பேருக்கு மஞ்சள் காமாலை இருக்கும், சில பேருக்கு வந்து காய்ச்சல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு எதுக்காக இந்த விழிப்புணர்வு பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா இது அலட்சியமா எடுத்துக்காதீங்க. எப்படி செஸ்ட் பெயின் வருது உடனே போய் பக்கத்துல போய் இசிஜி எடுத்துக்கணும், உடனே போய் டாக்டரை போய் பார்க்கணுங்கிற விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் இருக்கோ, இந்த மாதிரி மிக அதிகமான வயிறு வலி அல்லது பின் முதுகு வலி இருக்கும் போது அது அலட்சியமா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு பக்கத்துல உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதுக்கான டெஸ்ட் என்னவோ அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ பிராடா பார்த்தோம் எதுக்காக நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த pancreatitis வந்து 3 வகையா பிரிக்கிறோம். மண்ணில் 20% மக்களுக்கு வந்து சிவியர் pancreatitis இருக்கும். சிவியர் pancreatitisனா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவியர் pancreatitis இருக்கிறவங்களுக்கு ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும், சில பேருக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படும், சில பேருக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் தேவைப்படும். ஸோ இந்த சிவியர் அக்யூட் pancreatitisங்கிறது pancreas மட்டும் பாதிக்காது, எல்லா உறுப்புகளையும், அதாவது மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது வீரியம் அதிகமா இருக்கிற ஒரு நோய். ஸோ அதனால வந்து சிவியர் அக்யூட் pancreatitis வந்து அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ திஸ் இஸ் வை இட் நீட்ஸ் இமீடியட் அட்டென்ஷன். இட் பிகம்ஸ் லைஃப் த்ரெட்டனிங். இட் கேன் ஹார்ம் யுவர் லங்ஸ், கிட்னிஸ், அண்ட் இஃப் யூ ட்ரீட் early is complete. ஸோ அதுக்காக தான் சொல்றோம், மைல்ட் ஆர் மாடரேட் pancreatitis இருக்கும்போது the recovery is complete, whereas சிவியர் pancreatitis இருக்கும்போது மார்டாலிட்டி, அதாவது அவங்க வந்து இறக்குற சதவீதம் வந்து 15-30% இருக்கு சிவியர் pancreatitis. ஸோ இது எப்படி டயக்னோஸ் பண்ணோம்? ஸோ வயிறு வலி இருக்கு சார், அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட், முதல்ல ஒரு டாக்டர் பார்க்கணும். அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் pancreatitisக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நிறைய தெரியும். நிறைய பேர் காமனா பண்ற மிஸ்டேக் அசிடிட்டி சார், நான் இதை சாப்பிட்டேன் அதனால வந்துச்சு அப்படின்னு இருப்பாங்க. அசிடிட்டிக்கும் pancreatitisக்கும் இருக்கிற வித்தியாசம் கண்டிப்பா டாக்டர்ஸ்க்கு தெரியும். ரெண்டாவது ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும், அமைலேஸ் லைபேஸ் ரெண்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது வந்து கணைய வீக்கம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். மூணாவது ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது சிடி ஸ்கேன் பண்ணாலே வந்து கணைய வீக்கம் இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் ட்ரீட்மெண்ட்? ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களை அட்மிட் பண்ணி ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து அந்த பெயினை குறைச்சாலே போதும்.
பாதிப்பு வந்து தொந்தரவு சரியாயிடும். மைல்ட் அக்யூட் பேங்க்ரைட்டிஸ் இதுலயே கொஞ்சம் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். சில பேருக்கு வந்து அந்த கணைய நீர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15-20% மக்களுக்கு ஐசியூல அட்மிட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட், சில பேருக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும், சில பேருக்கு வென்டிலேட்டர் தேவைப்படும், சில பேருக்கு கிட்னி பாதிப்பு வரும், அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். ஸோ இது மாதிரி ட்ரீட்மெண்ட் வேரிஸ் ஃபார் மைல்ட், மாடரேட் அண்ட் சிவியர் பேங்க்ரைட்டிஸ்.